Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான டேஸ்டியான தக்காளி பிரியாணி, டொமேட்டோ பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் இஞ்சி, 1/4 கப் பூண்டு சேர்த்திருக்கிறேன். 3 பச்சை மிளகாய், அது கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்புல குக்கர் வச்சிருக்கிறேன். குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கிறேன். கல்பாசி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறி பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், கலரும் நல்லா கொடுக்கும். அதனால பொறுமையா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து ஏலக்காய், அப்புறம் பட்டை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால அதனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் பிரியாணியில். நம்ம ஸ்பைசஸ்லாம் அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அரைச்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா நம்ம செய்கிற ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் புதினா, கொத்தமல்லி 2ம் சேர்த்து 1 கைப்பிடி வர அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். புதினா, கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 செகண்ட் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம எண்ணெயிலே மசாலாவையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம சேர்த்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி ஒன்று சேர வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். தக்காளியை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பியூரியாக அரைச்சி அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுடுங்க தக்காளியை. தக்காளி சீக்கிரமாக வைக்கிறதுக்கு மீடியமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நம்ம ஓப்பனில் வச்சு வேக வைக்கிறத விட நம்ம மூடி போட்டு குக் பண்ணோன்னா சீக்கிரமாக தக்காளி குழஞ்சி வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போது நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கழுவி 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் எப்பயுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து கிளறி விட்டுடுங்க. இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற அளவில் தண்ணி அளந்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போதும் தக்காளி வதங்கும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது இந்த மாதிரி நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா குக் ஆகி வரும்போது சரியாக இருக்கும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணால் சுவையான தக்காளி பிரியாணி ரெடி. பாருங்கள், பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.